அதே தாமர் காவத்தையில 8 நாளாக ஈசன் தேவி தாமருக்கு வேலையில பகவான் தாத்தா பார்வையின் நாட்டிலே எந்த ஒரு குறையும் இல்லை, எந்த ஒரு குற்றமும் இல்லை. அதே பகவான் தாமருக்கா இல்லையா, அவள் கேட்டபடி குழந்தை வரத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த பகவானாகிய சிவபெருமான் என்ன செய்தார் தெரியுமா? பகவான் மாதிரி இருக்கிறதா, இல்ல பாரதி நம்ம மாதிரி இருக்கா, இல்ல மூத்த பையன் கணவர் பிள்ளையார் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி குழந்தைய பார்க்கணும் என்று பாரதி கையை விட்டு வெளியே வந்து அவன் முன்னாலே பிறந்து குழந்தையை பார்க்கும் போது கையும் இல்ல, காலும் இல்ல, மூக்கும் இல்ல, முடியும் இல்ல, வாயும் இல்ல, வயிறும் இல்ல, மொத்தத்தில் குழந்தைக்கு ஒண்ணுமே இல்லை, எந்த உறுப்புமே கிடையாது. ஏதேது எங்கெங்க இருக்கணும் அது மூடி வச்ச பலூன் மாதிரி மூடி வச்ச பலூன் இப்படி பூண்டுக்கிட்டு கிடக்கும். அத மாதிரி பிள்ளை அங்கிட்டு இங்கிட்டு பூண்டு மாதிரி அங்கிட்டு
குழந்தை. ஆ, அம்மி குழந்தைக்கு கூட 2 பக்கமும் கைப்பிடி இருக்கு. ஆமா அந்த குழந்தைக்கு அதுவும் இல்லையே. இல்லையே குழந்தை எப்படி இருக்கு எப்படி இருக்கு? குழந்தை முண்டமா உருளுது அங்கிட்டு எங்கிட்டு குழந்தை முண்டமா உருண்ட போது ஆமையே. ஆஹா என்ன? மகான் நம்ம என்ன கேட்டோம் உள்ள வர கேட்டான். பிள்ளை கேட்டாமே ஆமா. இப்படி ஒரு குழந்தை கொடுத்திருக்காரு பெரும் முண்டத்தை கொடுத்திருக்காரு. இந்த குழந்தை ஆசையா தூக்க முடியுமா கொஞ்சம் முடியுமா, கிளாவ முடியுமா, முத்த முடியுமா, மோத முடியுமா? மோத முடியுமா இந்த பிள்ளை என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது சரி, இந்த குழந்தைய கையாசை யாரும் பிள்ளைய காமினா பிள்ளை எப்படி காமிப்பேனா காட்ட முடியுமா? காட்ட முடியுமா அப்படி என்று தாயான பார்வதியார் ஆமையே. குழந்தையை கீழே போட்டு விட்டு ஆமா. பகவானுடைய இடத்திற்கு ஓடி வந்து ஓடி வந்து என்ன சொன்னா தெரியுமா அப்படி சொல்கிறான். அடவனே பகவானே பெருமுண்டத்தை கொடுக்கலாமா? சுவாமி கேட்டேன் மாமுண்டத்தை கொடுக்கலாமா சுவாமி? இப்பேற்பட்ட குழந்தை எனக்கு கொடுத்துருக்கீங்களே இந்த குழந்தை நான் கொஞ்சம் முடியுமா விடவ முடியுமா? ஆமையா. இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் சுவாமி. வேண்டாம் வேண்டாம். அடியே வருதி 8 நாளைக்கு நீ பிள்ளை கேட்டேன். 8 நாளைக்கு பிள்ளை கேட்ட அந்த பிள்ளை இப்படித்தான் இருக்கும். 8 நாள பிள்ளை இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல சுவாமி எனக்கு குழந்தை வரத்தை கொடுத்தா உருப்படியா கொடுங்க. இல்ல எனக்கு பிள்ளாலுமே வேண்டாம். மகான் டாக்டர் இப்பொழுதே பெண்புத்தி பின்புத்தி என்று தெரிந்து கொண்டாயா? உண்மைதானே? அன்னைக்கே நான் சொன்னேன் கேட்டியா? புத்தியா பிள்ளால வேணும்னு இப்ப வேண்டாம் கேடி. அப்படி என்று பகவானாகிய சிவபெருமான் குழந்தையை பார்க்க வேண்டும் என்று வந்து பார்க்க குழந்தை தூக்கி போட்டிருக்கா. பிள்ளை எப்படி கிடக்கு? பிள்ளை எனக்கு நேரம் ஒன்று கிடக்கு. பிள்ளை இப்படி இருக்கும்போது பிள்ளைய பார்த்தா என்னடி பிள்ளை எப்படி இருக்க? அப்படி என்று பகவானாகிய சிவபெருமான் 4 பிரம்மனை வரவழைக்க பிரம்மதேவன் யாரு? படைக்கக்கூடியவர், பிள்ளைக்கு உருப்பிடிக்கக்கூடியவர். அவர் ஓடி வந்து பகவானின் ஆணைக்கு இணங்க அந்த குழந்தைக்கு உருப்பிட்டா தெரியுமா? கையும் நல்ல கால் படைத்தார் கண்ணுக்கு செவி படைத்தார். செவி படைத்தவொடனே குழந்தைக்கு உருப்பிடிச்சாச்சு. உருப்பிடிச்ச உடனே பகவானாகிய சிவபெருமான் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்க உயிர் கொடுத்த உடனே குழந்தை
முக்கி முக்கி பார்த்தீங்களா பார்வதி ஓடோடி வந்து ஆண்டவா பகவானே நீங்க தான் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தீங்க உயிர் கொடுத்த நீங்க தான் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா வேற கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே பகவானாகிய பெருமான் உயிர் கொடுத்த குழந்தைக்கு எப்படி